நான் சொல்ல போற சிம்டம்ஸ் எல்லாருக்குமே இருக்கிற மாரி இருக்கும். ம். பட் பயப்பட வேண்டாம். இது வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வென்ட்டா அதிகமா இருக்கு அப்படின்னாலும், இன்டென்ஸா இருக்கு அப்படின்னாலும் தான் நீங்க கவலைப்படணும். ஒர்க் லைஃபையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? நமக்கு இருக்கிற மாதிரி அதே பாஸ்ட் ட்ரமாட்டிக் இஷ்யூஸோடு அவங்க ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அதை பேசும்போது அந்த ஃபியர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வருது இல்லை மனசுக்குள்ள. ஸோ அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது, இல்லை அதை கோ த்ரூ பண்ணிட்டு எப்படி நம்ம ஓகே இந்த ட்ராமானால தான் பேனிக் அட்டாக்ஸ் உருவாகுதா மேம்? இப்போ டிப்ரெஷன் அப்படின்னு கிளினிக்கல் டிஸார்டரா இவங்கள வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டா லாட் ஆஃப் சான்சஸ் அவங்களுக்கு சூசைடல் தாட்ஸ் இருக்கும். இப்போது பேசிக்காகவே வந்துட்டு கவுன்சிலிங்னாலே மக்கள் பயப்படுறாங்க. ஸோ இவங்க ஏதோ ப்ராப்ளம் போல் அப்படின்னு. கவுன்சிலிங்கிறது இன்னும் ஒரு மித்தாவே இருக்குது, ஒரு ஸ்டிக்மாவா இருக்குன்ற மாதிரி இருக்கு. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். சோஷியல் மீடியாலையும் சரி ரியல் லைஃப்லேயும் சரி அதிகமாக ரிப்பீட்டடாக நம்ம கேட்குற வார்த்தை ஸ்ட்ரெஸ். யாரை கேட்டாலும் ஸ்ட்ரெஸ், எங்கே பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ். ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்கு இன்றைக்கி நம்ம கூட டாக்டர் சித்ரா அரவிந்த், கன்சல்டன்ட் சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். முதலே சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தை ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ட்ராமா இந்த மாதிரி. ஸோ இதே 10 வருஷத்துக்கு முன்னால் பார்க்குறப்போ இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் யாருமே அதிகமாக யூஸ் பண்ணதில்லை. ஸோ இந்த ஜென்ரேஷன் தான் இப்போது இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வந்து கமர்ஷியலைஸ்டாக மாற்றிட்டாங்களா, இல்லை உண்மையிலேயே இது வந்து இருக்கா? ஸோ குட் கொஸ்டின். ஆனால் இப்போ எல்லாருமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரையும் வந்து இப்போ 2 வயசு 3 வயசு குழந்தை கூட மொழி வந்த உடனே வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இன்னைக்கு விழிப்புணர்வு. எப்படி சில வயலன்ஸ்லாம் நடந்தது நம்மளுக்கு தெரியாமல் இருந்தது, டிவிலாம் வராமல் இருக்க போது நம்மளுக்கு தெரியாமல் இருந்தது. ஸோ டசன்ட் மீன் தட் அதெல்லாம் இல்லைன்னு கிடையாது, நம்மளுக்கு தெரிவிக்கிறதுக்கான ஒரு விஷயம். ஸோ எல்லா காலத்துலையுமே நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது, மனச்சிதைவு நோய் இருக்குது. எல்லாமே வந்து பல நூற்றாண்டு காலமாக நம்மக்கிட்ட இருந்துட்டு தான் இருக்குது. மனிதன் இருக்கும்போது நோயும் கூடவே இருக்க தான் செய்யும். பட் ப்ராப்ளம் இங்கே விஷயம் என்னென்னா, இது நல்லதுன்னு சொல்லலாம், கெட்டதுன்னு சொல்லலாம். இந்த சோஷியல் மீடியா இப்போ வந்த பட்சத்தில் வந்து இன்னைக்கு நிறைய ChatGPT வந்தாச்சு, AI வந்தாச்சு. ஸோ அவங்க கூட தெரபிஸ்ட் மாதிரி பேசுகிறாங்க பசங்க. ஸோ அங்கே வந்து நிறைய இன்னைக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்குது. ஸோ அதை அஸ் அ சைக்காலஜிஸ்டாக நான் சொல்லணும்னா இட்ஸ் அ டபுள் ஸ்வார்டட் வெப்பன். டூ மச் ஆஃப் அவேர்னஸும் நம்மளுக்கு வந்து நல்லது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற சிம்டம்ஸ் வந்து இப்போ நாங்கள் பொதுவாக வந்து அப்நார்மல் சைக்காலஜி கிளாஸில் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, நான் சொல்ல போகிற சிம்டம்ஸ் எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் பயப்பட வேண்டாம். இது வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக அதிகமாக இருக்குது அப்படின்னாலும், இன்டென்ஸாக இருக்குது அப்படின்னாலும் தான் நீங்கள் கவலைப்படணும். ஏன்னா மனிதர்களாக இருக்க போது எல்லாருக்குமே வந்து ஒரு டிப்ரெஸ்ட் ஃபீலிங் வரும், சேடாக இருப்போம், அழுவோம், எல்லாமே இருக்கும். தட் டசன்ட் மீன் உனக்கு டிஸார்டர் இருக்குது, உனக்கு ட்ரீட்மெண்ட் வேணும், தெரப்பி வேணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இன்னைக்கு நிறைய அவேர்னஸ் வந்ததுனால இன்னைக்கு வந்து இதெல்லாம் இருக்கா, உடனே இப்போ வந்து நம்ம கூகுள் டாக்டர் இருக்காங்க, இப்போ இன்னைக்கு ChatGPT டாக்டர் வந்தாச்சு. ஸோ தலைவலினா கேன்சல் அளவுக்கு கோர மாதிரி இன்னைக்கு எனக்கு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, பேனிக் அட்டாக் வருது, ட்ரௌமா இருக்குது, இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் யூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த டிஸார்டராக இருக்குமா. இப்போ என் கிளைண்ட்ஸ் வரும்போதே ஆல்ரெடி எனக்கு இந்த நோயின்னு சொல்லிட்டு வர்ற மாதிரி எப்படி டாக்டர்கிட்ட போவாங்களோ, இப்போ எங்ககிட்டே வந்து எனக்கு ஆல்ரெடி டிப்ரெஷன் இருக்குது, எனக்கு ஆல்ரெடி ADHD இருக்குது, எனக்கு ஆல்ரெடி BPD இருக்குது, இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் அவங்களுக்கே இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு என்ன தெரப்பி வேணும்னு முதற்கொண்டு இன்னைக்கு மக்கள் நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, அவேர்னஸ் இஸ் குட் ஒன்லி. பட் இது டூ மச் ஆஃப் அவேர்னஸ் எடுக்கும் போது எல்லாத்தையுமே எனக்கு ஒரு நோயான்ற மாதிரி அது ஒரு ஹைப்போகாண்ட்ரியாவாக ஆகிடக்கூடாது. ஓகே. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பேசிக்காக என்ன மாதிரி இருக்குன்னா எக்ஸாம், மார்க்ஸ், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கும். அண்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா அது டோட்டலாக வேறு, லவ், ஃப்ரெண்ட்ஷிப், செமஸ்டர் அந்த மாதிரி. ஆனால் இப்போ ஒர்க் லைஃப்னு பார்க்கும்போது மென்னாக இருக்கட்டும், விமனாக இருக்கட்டும், அவங்க சைடில் ஒரு ஃபேமிலி இருக்கும். ஸோ ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட், குழந்தைங்களோட படிப்பு அண்ட் ஒர்க் லைஃப்லேயும் ப்ரெஷர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறபோது ஒர்க் லைஃப்பையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து முக்கியமாக நீங்கள் வந்து வேலைக்கு போகிற பெண்களும் ஆண்களை பற்றி தான். கண்டிப்பாக ஆண்கள் மோஸ்ட்டாக வேலைக்கு போகிறாங்க, இன்றைக்கி பெண்களுமே பெரும்பாலும் வேலைக்கு போகிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு 2 விதத்தில் வந்து ப்ராப்ளம் வருது. ஒன்று, ஒர்க் ப்ரெஷரையும் நான் ஹேண்டில் பண்ணணும், வீட்டையும் ஹேண்டில் பண்ணணும். இன்றைக்கி என்ன தான் நம்ம ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி பேசினாலும் ஸ்டில் விமன் ஹேவ் டு கம் பேக் அண்ட் அகெயின் அவங்க குக் பண்ணணும், குழந்தைங்களை பார்த்துக்கணும். அது ஒரு ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டியாக அவங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் நிறைய பேர் வந்து தோல் கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து நிறையா இருக்குது. இதே இது ஹோம் மேக்கருக்கு ஸ்ட்ரெஸ் இல்லைன்னீங்கன்னா அப்படியும் கிடையாது, அவங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வயசு ஏஜ் கட்டத்துலேயும் வந்துட்டு ஒவ்வொரு விதமான ஸ்ட்ரெஸ் இருக்குது. இப்போ ஸ்கூல் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரு இது ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது எல்லாருக்குமே உண்டு. மேபி த ஸ்ட்ரெஸ்ஸார்ஸ் ஆர் வாட் இஸ் ப்ரெஷரைசிங் தெம் இஸ் டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸார்ஸ் இருக்கலாம். ஸோ அது அவங்கள அதை ஹேண்டில் பண்ணி வெளியில் வரணும். அடுத்தது நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸார்ஸ். ஸோ ஒர்க் போகிறாங்கன்னா அதுலேருந்து ஒன்று. ஸோ மேபி இதுக்கு முகங்கள் வேணால் மாறலாம் வழியே, ஒரே விஷயம் தான் ஸ்ட்ரெஸ் இருக்குது, அவ்வளோதான். ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கும் இருக்குது, இதுவும் இருக்குன்ற போது நம்மக்கிட்ட இருக்கிறது 24 hours தான். ஸோ இவ்வளோ ரிசோர்ஸஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது, லிமிட்டடாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்மளால் எங்கே இருக்கணுமோ, நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ் எங்கே இருக்குது, இது இல்லாமல் நான் இல்லாமல் இது நடக்காது அப்படிங்கிற இடத்துல மட்டும்
நீங்க மெயினா நீங்க இருந்துட்டு மிச்ச எல்லா வேலையுமே முடிஞ்ச வரைக்கும் டெலிகேட் பண்றது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இப்போ வந்து இதுக்கு பர்சனாலிட்டியும் நிறைய காரணம் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சரிங்க இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு ஒரு சும்மா நம்ம காமனா சொல்லலாம். வாக் பண்ணுங்க, ஸ்லீப் பண்ணுங்க, நல்லா நல்லா சத்துள்ளதா எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரியாதது கிடையாது. இன்னைக்கு வாட்ஸ்அப்லயே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு வருது. ஸோ எல்லாருக்கும் இப்போ ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ண தெரியாதா என்ன? கிடையாது, பண்ண முடியல. பண்ண முடியும். நோயிங் அண்ட் டூயிங் இஸ் டிஃப்ரெண்ட். எத்தனை பேர் இன்னைக்கு 6 to 8 மணி நேரம் தூங்குங்கன்னா தூங்குறாங்க? 2 மணி 1 மணி 12 மணின்னு ஆறுது. ஸோ எவ்ரிபடி நோஸ் வாட் டு டூ, பட் நோபடி இஸ் டூயிங். அதுக்கு காரணம் இன்னைக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, உங்களோட ஆளுமை, உங்க பர்சனாலிட்டி, உங்களுடைய பிஹேவியர், ஹேபிச்சுவல் பேட்டர்ன்ஸ் காரணம். அந்த ஹேபிட்ஸை நீங்க பாருங்க, அது உங்களை ஹர்ட் பண்ணுதுன்னா அதை நீங்க மாத்திக்கணும். இப்போ ஒர்க் இருக்கு, டிமாண்ட்ஸ் இருக்கு. ஒரு பெண்ணுக்கு நம்ம வச்சுப்போம், அதுல என்ன சில பேர் சூப்பர் மாமா இருக்கணும்னு நினைப்பாங்க. நான் தான் சமைக்கணும், நான் தான் வந்து என் குழந்தைக்கு ஊட்டணும், நானும் வேலைக்கும் போகணும். எப்படி இருக்க முடியும்? ஒரே ஆள் எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையில தாங்க பிரச்சனை இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து ஆக்சுவலா வந்து ஸ்ட்ரெஸ்ஸாஸ் அப்படின்றது வந்து 90% மேல வந்து காமனா எல்லாருக்குமே நமக்கு இருக்கிற விஷயங்கள் தான். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றதுல தான் அது மாறுது. ஒரு 10% தான் உண்மையான ஸ்ட்ரெஸ்ஸாஸ்ன்னு நம்ம சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உடல்நல குறைதல், யாருக்காவது நோய் இருக்கிறது தெரியுது, இல்லைன்னா நம்மளுடைய கூட இருக்கிறவங்க இறந்து போறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா. சுனாமி வருது, இல்லை கோவிட் வருது, இது வந்து நீங்க நானும் சொல்லாம இந்த உலகத்துல இருக்க அத்தனை பேருக்கும் அது ஸ்ட்ரெஸ் தான். பட் அதை தவிர 90% வந்து ஸ்ட்ரெஸ் கிடையாது. ஆக்சுவலாக நம்ம எடுத்துக்கிற விதத்தில் அதை மாற்ற முடியுங்கிறது தான் இதில் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கீயே. த வே யூ இன்டர்பிரட் த சிச்சுவேஷன். இதெல்லாம் தான் மெயினாக ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது. எல்லாரும் நினைக்கிறாங்க இது ஸ்ட்ரெஸ், அது எனக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குது, இது நோ, நத்திங் இஸ் கிவிங் யூ ஸ்ட்ரெஸ். த வே யூ பர்சீவ் இட். நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதில் தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரப்போறதா இல்லைங்கிறதே தீர்மானம். அப்போ யார்கிட்ட கீ இருக்கு? நம்ம கிட்ட தான். ஸோ அது ஆனால் இவ்வளவு சொன்னாலுமே நம்ம இன்னைக்கு மறந்து போய்டுறோம். நம்ம வாழ்க்கை சூழலையே டெய்லியும் காலையில் போகிறது வருது, இந்த பிஸி ஸ்கெடியூல்ல உடம்ப பார்த்துக்கிறது இல்லை, மனசை பார்த்துக்கிறது இல்லை. கொஞ்சம் நிறுத்தி நிதானமா எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும் தான் பண்றீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? உண்மையான எல்லாரும் கேட்டா இல்லைங்க, பணத்தை தேடி தான் போயிட்டு இருக்கோன்றாங்க. ஸோ யூ ஹேவ் டு பேலன்ஸ். நீங்க கேட்ட மாதிரி ஒர்க்கும் லைஃபும் நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து இப்போ நான் ஒரு பர்சனா சைக்காலஜிஸ்ட் மட்டும் கிடையாது. நான் ஒரு அம்மாவா இருக்கலாம், நான் ஒரு ஒய்ஃபா இருக்கலாம், நான் ஒரு டாக்டரா இருக்கலாம். இப்படி பல ரோல்ஸ் நான் ப்ளே பண்ணணும். ஒரு செடிக்கு விட்டு நிறைய தண்ணி ஊற்றிட்டு இன்னொன்று காய விட்டுட்டா தட்ஸ் நாட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் மை பர்சனல் நீட்ஸ். எனக்கு இப்போ ஏதாவது போகணும்னு நினைக்கிறேன்னா, நான் வந்து ஒரு பியூட்டி பார்லர் போகணும்னு நினைக்கிறேன், நான் அதுக்கு என்ன வந்து பர்சனலி கேர் பண்ணிக்கிறது ஒரு சைடு. இன்னொன்று நான் ஒர்க் சைடில் என்னோட ரிசோர்ஸஸ் கொடுக்குறோம். இன்னொன்று என்னோட பர்சனல் லைஃப்லேயும் நான் வந்து தண்ணி ஊற்றணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ஈக்குவலாக பார்த்துக்கிறதுக்கு சில திறன்கள் வேணும், தன்னம்பிக்கை வேணும், சில வந்து நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில், இந்த மாதிரி நிறையா நான் டெக்னிக்கல் ஸ்கில் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் எல்லாத்துக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா செல்ஃப் அவேர்னஸ். எங்கெல்லாம் நம்ம இதில் வந்து இது பண்ணணும்னு உட்காந்து சுய ஆராய்ச்சி பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அங்கங்கே சரி பண்ணினோம்னா இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணணும். ஓகே. இப்போ ட்ராமான்னு சில விஷயங்கள் இருக்கு மேம். இப்போ சைல்டுஹுட் ட்ராமா நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம படத்துலையோ இல்லை நம்மளுக்கு இருந்த பாஸ்ட் ட்ராமாட்டிக் இஷ்யூஸை இன்னொரு பர்சனோட ரிலேட் பண்ணி அதில் ஒரு ஃபியர் வருது இல்லை? ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகுறது? இன்னொரு பர்சன் கூட ரிலேட் பண்ணுறதுன்னா எப்படி சொல்கிறேன்? நமக்கு இருக்கிற மாதிரி அதே பாஸ்ட் ட்ராமாட்டிக் இஷ்யூஸோட அவங்க ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அதை பேசும்போது அந்த ஃபியர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வருது இல்லை மனசுக்குள்ள. ஸோ அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது? இல்லை அதை கோ த்ரூ பண்ணிட்டு எப்படி நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன? இப்போ ட்ராமானா இட் குட் பி ஆக்சிடென்ட் ஆர் அபியூஸ். இந்த மாதிரி சின்ன வயசுல வந்து ஒரு அப்பா அம்மா இறக்கிறத பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிக் ட்ராமான்னு சொல்லுவோம். ஸோ பிக் டீஸ்ன்னு சொல்கிற மாதிரி. ஆனால் இதை தவறையும் நிறைய இருக்கு ட்ராமாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அப்பா அம்மா வந்து உங்களை கேரே பண்ணலை, அன்பு கொடுக்கல அப்படிங்கிற விஷயங்களுமே வந்து ஒரு குழந்தைய வந்து நெக்லெக்ட் ஆகி தன்னை தானே ஏற்றுக்க முடியாத சுச்சுவேஷனில் போகிறதுமே இன்னைக்கு ட்ராமா தான். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் நிறையா போஸ்ட் வந்து இப்போ ட்ராமா பற்றி வரதுனால நிறைய பேர் இப்போ பேரண்ட்ஸை கொஸ்டின் பண்ணுறாங்க, என்னையே இப்படி வளர்த்த, எனக்கு இப்போ வந்து தைரியமே இல்லை, எனக்கு வந்து கோவம் வருது, எனக்கு வந்து நீங்கள் அன்பே கொடுக்கல அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இந்த அவேர்னஸ் மூலமாக அவங்கள போய் அங்கே போய் இது பண்ணிட்டு இருக்காங்க. நான் எப்பவுமே என்ன சொல்லணும்னா, ட்ராமா அந்த பிக் டீஸ்ன்னு சொல்கிற இந்த மாதிரி ட்ராமாஸ்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணணும்னா இது உள்ளே இருக்கும். நீங்க ஏங்கிட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி திடீர்னு அதை பத்தி யாராவது பேசும்போதோ இல்ல படத்துல ஏதாவது அந்த மாதிரி ஒரு சீன் பார்க்கும்போதோ இல்ல அது உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் ஆகும் போது உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அந்த டைம்ல தான் அந்த ஊண்டுக்கு வந்து ஒரு புண்ணு வந்த அந்த வலி வந்த மாதிரி அந்த இடத்துல பெயின் வரும். அப்போ தட் மீன்ஸ் யூ ஹேவ் சம் wounds which are not healed. ஸோ நீங்கள் நார்மலாக இருக்கும்போதே இதை ப்ராசஸ் பண்ணணும். இந்த இமோஷன்ஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உங்களால் முடியலன்ற பட்சத்தில் ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போய் இதை வந்து நீங்கள் ட்ராமா தெரப்பி எடுத்து ப்ராசஸ் பண்ணி ஷுட் கம் அவுட் ஆஃப் இட். பிகாஸ் ட்ராமா நிறைய பேருக்கு நடந்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ட்ராமான்னு சொல்ல முடியாது, இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கலாம். அப்படி நடந்ததை வந்து உங்களுக்கு ரொம்ப காலமாக ஞாபகமே இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால நான் இப்போ என்னோட இயங்க முடியுது, என்னால் தொழிலையும் இயங்க முடியுது, நான் நல்லா இருக்க முடியுது அப்படின்னா மேபி அந்த விஷயம் உனக்கு ட்ராமாவா ஆகலை. எல்லாமே ட்ராமாவா ஆகாது, நடந்திருக்கலாம் நிறைய விஷயம். சில பேர் ரெசிலியண்ட்டாக வெளியில் வந்துருவாங்க. ஆனால் ஒரு சில இன்சிடென்ட்ஸும் ஆளுங்களை பார்க்கும்போது எனக்கு இது ஞாபகம் வருது, ஃப்ளாஷ்பேக்காக வருது, அட்லீஸ்ட் ஒரு மந்த்துக்கு ஒரு தடவை யோசிக்கிறேங்க இதை,
இல்லைனா ஒரு நாளைக்கே இதை பல தடவை நான் யோசிக்கிறேன்னா தட் மீன்ஸ் யூ அன்ஹீல்டு ட்ராமா. ஓகே. ஸோ அந்த அன்ஹீல்டு ட்ராமாவை வந்து உங்களால் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். அதுக்கு கண்டிப்பாக தெரப்பி எடுத்து தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ட்ரிகர் ஆகி உங்களுக்கு ரொம்ப ஃபியர் வந்துடும் சில நேரங்களில். நீங்கள் சொன்ன மாதிரி ஃபியரோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரும்போது இட் டெல்ஸ் யூ தட் பார்ட் ஆஃப் யூ இஸ் நாட் ஸ்டில் ஹீல்ட். அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம். இப்போ பிடிஎஸ்டி மாதிரி போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் கூட சில பேருக்கு தூக்கத்திலே ஃப்ளாஷ்பேக்ஸ் திரும்ப திரும்ப வரலாம். ஆனால் சில பேருக்கு இது இன்னொரு என்ன பார்த்தீங்கன்னா ஞாபகமே இருக்காது, சப்ரஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா பெயின் இருக்க போது நம்ம சப்ரஸ், எப்படி ஒரு ஆக்சிடென்ட்னா ஹேண்ட் கட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு பெயினே இருக்காதோ அதே மாதிரி மன அதிர்ச்சி இருக்கும் போது நம்மளுக்கு டோட்டலாக ஞாபகமே இருக்காது என்ன நடந்தது. சில பேர் பார்த்தீங்கன்னா சைல்ட்ஹுட்டே ஞாபகம் இல்லாமல். ஸோ தோஸ் ஆர் அன்ஹீல்ட் ட்ராமாஸ். இந்த மாதிரி அடிக்கடி உங்களோட வாழ்க்கையில் இது தொந்தரவு பண்ணுது இந்த டேர்ம்ஸ் ஆஃப் இமேஜஸ் ஆர் மெமரி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா யூ ஷுட் பி அவேர். ஓகே, நம்மளுக்கு ட்ராமா இருக்குது, நம்ம போய் எடுத்துக்கணும். இல்லைனா இந்த ட்ராமா உங்களுடைய மனநலத்தை, உடல் நலத்தை, உங்களுடைய உறவுகளை, உங்களோட வேலையை எல்லாமே பாதிக்கும். இந்த ட்ராமானால தான் பேனிக் அட்டாக்ஸ் உருவாகுதா மேம்? ட்ராமாக்கு பேனிக் அட்டாக்ஸ் நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. பேனிக் அட்டாக் இஸ் அ ஃபார்ம் ஆஃப், அது சிம்டம் ஆஃப் ஆன்சைட்டி டிசார்டர்னு சொல்லுவோம். ஆன்சைட்டி டிசார்டர்னா வந்து பதட்ட கோளாறுகள் அப்படின்னு நம்ம சொல்றது. அதாவது ஒரு என்ன நடக்குமோ என்ன நடந்துருமோ அப்படின்ற ஒரு ஃபியூச்சரை பத்தியே பதச்சிட்டு இருக்கிறது. நாளைக்கு எனக்கு வேலை போயிடுமோ, நல்லதா யோசிக்க மாட்டாங்க, எல்லாம் கெட்டதா யோசிப்பேன். நான் எப்படியாவது சொதப்பிடணும், அது போயிடுமோ, எனக்கு இப்படி ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்தீங்கன்னா நாளைக்கு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுமா. இப்போதான் மார்ச்ல எக்ஸாம் வருதுன்னா என்னென்னாவும் யோசிக்கிறாங்க. நம்ம கிளைண்ட்ஸை பார்க்கும்போது பென்ல இங்க் இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்றது, திடீர்னு என்கிட்ட யாராவது கேள்வி கேட்டு எனக்கு எல்லாம் பிளாங்க் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது. இப்படி பதட்டம் அப்படிங்கிறது வந்து ஃபியூச்சரை பத்தின ஓரியன்டேஷன். ஸோ திடீர்னு ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம ரொம்ப பதட்டம் ஆகும் போது இல்ல அது வெளியில இருந்து வரலாம், இல்ல உள்ளுக்குள்ளே திடீர்னு ஏதாவது ஒரு சென்சஸ் மூலமா உங்களுக்கு ட்ரிகர் ஆயிருக்கலாம். இன்னைக்கு நம்ம ஏதாவது படம் பார்த்துருப்போம், இல்ல யாராவது எங்கேயாவது போயிருப்பீங்க, அந்த ஸ்மெல்லோ இல்லைன்னா அந்த சவுண்டோ எதுனாலும் விஷுவல்ஸோ உங்களை வந்து உள்ள ஹிட் பண்ணியிருந்தா என்னன்னே தெரியாது, திடீர்னு பதட்டமாக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து சில பேருக்கு ரொம்ப அந்த இருக்கும் போது பேனிக் அட்டாக்னு வரும். இட்ஸ் லைக் ஹார்ட் அட்டாக் சிம்டம் மாதிரி இருக்கும், பட் இட்ஸ் நாட் ஹார்ட் அட்டாக், இட்ஸ் பேனிக் அட்டாக். ஷிவரிங் ஆகுது, ஹார்ட் பீட் பயங்கர வேகமா, பால்பிட்டேஷன்ஸ் வர்றது, மூச்சு விட முடியாம இருக்கிறது. இந்த மாதிரி வந்தோடனே அவங்க என்ன பயந்துருவாங்க, நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி நிறைய பேர் அங்கதான் ஃபர்ஸ்ட் போவாங்க, கார்டியாலஜிஸ்ட் இல்லைன்னா எமர்ஜென்சி கேர் போவாங்க. தென் ஒன்லி தேல் கம் டு நோ இட்ஸ் அ பேனிக் அட்டாக். இப்போ நிறைய இளைஞர்கள் வந்து இன்னைக்கு ஜென்சி மட்டும் இல்லை, இப்போ ஆல்ஃபா ஜென்ரேஷன்ஸே வந்தாச்சு, 16-17 இருக்காங்க இப்போலாம். So those people are themselves saying எனக்கு பேனிக் அட்டாக் இருக்கு. ஆர் தே டயக்னோசிங் themselves properly அது தெரியாது. ஆனால் அவங்க சொல்றாங்க பேனிக் அட்டாக். அப்போ நம்ம சொல்லணும் இல்லைங்க இது பேனிக் அட்டாக்லாம் இல்லை, எனக்கு ரொம்ப பேனிக் அட்டாக் வந்துருச்சு அப்படி இப்படின்னு அவங்களே சொல்றாங்க. ஸோ பேனிக் அட்டாக் இஸ் a symptom ஆஃப் ஆன்சைட்டி டிசார்டர் தான். ட்ரௌமா இருக்கனால அவங்களுக்கு பேனிக் அட்டாக் வரணும் இல்லை. ஓகே, இந்த காலத்தில் வந்து பேரண்டல் கேருங்கிறது ரொம்பவே மாறிடுச்சு மேம். அந்த மாதிரி அப்போ இருக்கிற மாதிரி இல்லை. இப்போலாம் குழந்தைங்க என்ன நினைப்பாங்க, என்ன யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ். ஸோ இந்த ட்ராமா இல்லை இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்துட்டு பேரண்டிங் ரோலில் எந்த மாதிரி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது மேம்? அது இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ இந்த ஜென்ரேஷனில் வந்தவங்க ஆல்ரெடி வளர்ந்து முடிச்சாச்சு. இப்போ 20s இருக்கவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வாட் எவர் இஸ் டன். பட் இனிமேல் அட்லீஸ்ட் வளர்ற ஒரு குழந்தைங்களுக்காகவது நம்ம என்ன பண்ணணும், என்ன மாதிரி பேரண்டிங் இருந்தால் நம்ம குழந்தை வந்து இந்த மாதிரி ட்ராமாக்கு ஆளாக மாட்டாங்க. சில விஷயத்தை தவிர்க்க முடியாது, ஒரு ஆக்சிடென்ட்டாக இருக்கலாம், இல்லை யாராவது இறந்து போயிருக்கலாம், தீஸ் திங்ஸ் யூ காண்ட். பட் பேரண்டிங் மிஸ்டேக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, யாரும் தெரிஞ்சு தப்பு பண்றது இல்லை. எல்லா பேரண்ட்ஸுமே குழந்தைங்க நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறாங்க. பட் சம்டைம்ஸ் த வே தே ட்ரீட் தட் சில்ட்ரன் வந்து அவங்களுக்கு அது ஒரு ட்ராமாவா ஆயிடுது. ஸோ இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து அட்லீஸ்ட் இதை நம்ம மற்றவங்க வந்தவங்க சரிதான் பண்ணிக்கணும் தெரப்பி போயிட்டு. இனிமே ஆல்ரெடி பாதிக்காம இருக்கிற குழந்தைங்களை, இப்போ இருக்கிற ஆல்ஃபா பீட்டா ஜென்ரேஷன் குழந்தைங்களையாவது நம்ம ஒழுங்காக வளர்க்கணும். அது எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லி ஷுட் பி ப்ரெசன்ட் ஃபார் த சில்ட்ரன். இன்னைக்கு நீங்கள் டுவெல் கரியர் ஃபேமிலியில் தான் இருக்கீங்க, வேலைக்கு போகிறீங்க, அதெல்லாம் வேணான்னு சொல்லலை, ஃபுல் டைம் பேரண்டிங்காக இருக்கணும்னு சொல்லலை. இருக்கிற கொஞ்சம் நேரமாச்சும் உங்கள் குழந்தையே ஈவினிங் தான் ஸ்கூல்லேருந்து வரும், இல்லை முதல் 3 வயசு கொஞ்சம் நம்ம நல்லா பார்த்துக்கிறது, உங்களால் பார்த்துக்க முடியலனாலும் ஒரு சப்போர்ட், நானி சப்போர்ட் அந்த மாதிரி வச்சு நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். அதே நேரத்தில் பேரண்டல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும். ஏன்னா அவங்களோட இதுபடி வளர்ப்பாங்க, அவங்களோட வார்த்தைகள், மொழிகள் இதை தான் குழந்தைங்க கற்றுக்கணும். பட் இப்போ வேறு வழி இல்லை, நம்மளுக்கு ஒர்க் போகணுங்கிறதுனால பார்க்கணுன்ற போது கரெக்டான கையில் குழந்தைங்களை விட்டுட்டு போங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுடைய பிஹேவியர்ஸ் அதெல்லாம் தான் முதல் 3 வயசுல அவங்களுக்கு வரும். இதை நினச்சி பயப்பட வேணாம். பட் அட்லீஸ்ட் தே ஷுட் மேக் ஷுர், பிகாஸ் தோஸ் நானி சம்டைம்ஸ் அபியூஸ் த சில்ட்ரன் ஆல்சோ, ஃபிசிக்கலி அண்ட் செக்ஷுவலி. ஸோ அதையும் பார்க்கணும். அடுத்தது 3 வயசுக்கு தாண்டிடுச்சுன்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்க ஒரு ரோல் மாடலாக இருக்குது. இப்போ நம்மளே யூஸ் பண்ணுறது தடுக்க முடியல, மொபைல் ஃபோன் இதையே பார்த்துட்டு இருந்து நீ யூஸ் பண்ணாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ when the child wants to talk to them, ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட்வர்தி சோர்ஸ். அந்த சோர்ஸே நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கலன்ற போது குழந்தைக்கு வந்து நான் சரியில்லை அப்படின்ற எண்ணம் வந்துடும். ஐ எம் பேட், ஐ எம் எஃபெக்டிவ் அப்படிங்கிறது. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து தெரியாது, ஒரு வேளை அப்பா அம்மா கூட தப்பு இருக்கலான்றது 20 வயசுக்கு மேலே நமக்கு தெரியும். குழந்தைங்களுக்கு என்ன தெரியும், பேரண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரைட், தட் மீன்ஸ் there is something wrong in me. அதுதான் அந்த ட்ராமா.
ஸோ அப்படி இருக்கும்போது பேரண்ட்ஸ் அந்த இமோஷன்ஸை குழந்தை சொல்லும் போது கவனிக்கும் போதெல்லாம் நல்லா கவனிக்கணும், ஆக்டிவ் லிசனிங் கொடுக்கணும். அதை விட்டுட்டு வேற எதையாவது பார்த்துட்டு அடிச்சு போய் பண்ணு, வேலையை பாரு அப்படி இப்படின்னு சொன்னா குழந்தைய வந்து எதையாவது ஒன்று பண்ணிட்டு நான் சந்தோஷமா பண்ணியிருக்கேன்னு சொன்னா எஃபர்ட்டை பாராட்டாம அவுட்கமை பாராட்டி பாரு அங்க பண்றா இவ பண்றான்னு கம்பேரிசன் பண்றது. ஸோ அந்த குழந்தை என்ன பண்ணணும்னா நான் இப்போ சில கிளைண்ட்ஸ்லாம் நான் பார்க்குறேன் எல்லாத்துலேயுமே நம்பர் ஒன்னாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதில் மாதிரி ஆளுங்க யாருன்னா இந்த மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட அப்ரூவல் சீக் பண்ணுற சோல்ஸ் தான் அவங்கலாம். ஏன்னா எதை பண்ணாச்சு திடீர்னு பேரண்ட்ஸ் அவங்கள பாராட்டுவாங்க நல்லது பண்ணால் மட்டும். ஸோ கண்டிஷனல் லவ் கொடுப்பாங்க. இந்த கண்டிஷனல் லவ்வை பேரண்ட்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். இதெல்லாம் செஞ்சாதான் நீ என் குழந்தை, இதெல்லாம் இல்லைன்னா நீ என் குழந்தையே இல்லை அப்படின்ற போது அது ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு குழந்தைக்கு தம்மேலேயே நம்பிக்கை வராது. நீங்கள் இன்னைக்கு எத்தனையோ சாதனையாளர்களை நீங்கள் போய் காட்டிங்கனாலும் உள்ளுக்குள்ளே தி ஸ்டில் ஃபீல் டிஃபெக்டிவ், ஐம் நாட் இனஃப் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோட இருப்பாங்க. ஸோ தோஸ் பீப்புள் ஆர் ட்ராமா அஃபெக்டடாக இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற பேரண்ட்ஸாவது இதை புரிஞ்சுக்கிட்டு, பட் இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா மேரிட்டல் இஷ்யூஸ் வேறு வருது. இந்த 2 பேருக்குள்ள தகராறுல குழந்தைங்களை அவங்க கவனிக்க முடியாமல் போயிடுது. ஸோ டிவோர்ஸ் பண்ணலாமா வாழலாமான்னு அவங்க ஒரு முடிவில் இருக்க போது அந்த பாவம் அந்த குழந்தைய எப்படி நம்ம இது பண்ணிக்க முடியும்? ஸோ கொஞ்சம் தெளிவான மனநிலையில் இருக்கவங்க திருமணம் பண்ணி அந்த குழந்தைய பார்த்துக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தால் மட்டுமே குழந்தைய பெற்றுக்கிறது நல்லதுன்னு தான் என்னுடைய அட்வைஸாக இருக்கும். ஏன்னா பாவம் அவங்கள ஒரு சைடில் போட்டுட்டு இவங்க அவங்களோட ஈகோ தான் முக்கியம்னு ஃபைட் பண்ணி அந்த குழந்தைக்கு அதுதான் பெரிய ட்ரோமா. இங்கே கேட்கும் திடீர்னு வந்து அம்மா வீட்டை விட்டு போயிடுவாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்மளாவது we can take care of ourselves. குழந்தைக்கு அதுக்கு மேல ட்ரோமா. திடீர்னு போயிட்டாங்கன்னா திரும்பி வரல நான் என்ன பண்ணுவேன்? ஸ்கூல் ரெஃப்யூசல்ஸ் ஹேப்பன் பிகாஸ் டிவோர்ஸ் பத்தி பேசுறதெல்லாம் ஒன்றும் புரியாது அவங்களுக்கு. என்ன புரியும்? திடீர்னு நான் வீட்டுக்கு வந்தா அம்மா இருக்க மாட்டாங்க, இல்லைன்னா அப்பா அம்மா அடிச்சிடுவார், அம்மா அப்பா அடிச்சு ஏதாவது ஒரு விஷயம். ஸோ தீஸ் ஆர் ஆல் வெரி வெரி ட்ராமேட்டிக். அதனால பேரண்ட்ஸ் கிட்ட நான் கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறது வந்து உங்களால் ஹேண்டில் பண்ண முடியலனா பெட்டர் ஈவன் செப்பரேட். இந்த மாதிரி ஒரு ட்ராமாவை குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது. ஓகே, இப்போது சூசைடல் தாட்ஸுங்கிறது இருக்குல்ல மேம், அது எந்த ஒரு பீக் பாயிண்டில் போய் நம்மளுக்கு அந்த தாட்ஸ் வருது? ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது மேனேஜபிள் இருக்குது, இல்லை மேனேஜ் பண்ண முடியாத ஸ்ட்ரெஸ்ஸுன்னு 2 விதமாக இருக்குது. ஸோ எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸில் நம்மளுக்கு அந்த பீக் தாட்ஸ் வருது? ஸோ சூசைடல் தாட்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் அதிகமாக கிடையாது. டிப்ரெஷனுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கு. இப்போ டிப்ரெஷன் அப்படின்னு கிளினிக்கல் டிஸார்டரா இவங்களை வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டா லாட் ஆஃப் சான்சஸ் அவங்களுக்கு சூசைடல் தாட்ஸ் இருக்கும். ஸோ அது இம்மீடியட்டாக நம்ம அதை பார்க்கணும். சில பேர் எந்த ஒரு காரணமே இல்லாமல் சூசைடல் தாட்ஸ் வராது, அது சூசைட்னு மாதிரி இருக்கும் சிம்டம்ஸ். ஆனால் அவங்கள மேற்கொண்டு நம்ம வந்து அவங்கள டயக்னோஸ் பண்ணி பார்த்தாக்க அவங்களுக்கு வந்து அன்டயக்னோஸ் டிப்ரெஷன் இருக்கலாம், இல்லைனா பர்சனாலிட்டி டிஸார்டர்னு சொல்லுவோம் அதுவும் இருக்கலாம், பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர். சில பேர் தற்கொலை பண்ணிப்பேன் ரொம்ப மிரட்டுவாங்க, அதை போய் எதாவது குடிச்சு உண்மையாகவே செத்துருவாங்க. அதனால அந்த மாதிரி அட்டென்ஷன் சீக்கிங்க்கு பண்ணுற சில பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்குது. அவங்களும் சூசைட் ப்ரோன், செல்ஃப் ஹார்ம் பண்ணிப்பாங்க, கையை அறுத்துப்பாங்க, திடீர்னு அது தப்பாக போயிட்டு அவங்க இறந்துட கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் டிப்ரெஷனில் இருக்கிறவங்க வந்து நிறைய அவங்களுக்கு தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், சூசைடல் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். சூசைடல் தாட்ஸே வரும், ஐடியேஷன் பண்ணுவாங்க, அப்புறம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கம்ப்யூட்டரில் எப்படி செத்தா நம்மளுக்கு பெயினாக இருக்காது, எப்படிலாம் பண்ணலான்னு. இந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்படி ஒரு மனசுல என்ன வந்துச்சுனாலே இம்மீடியட்டா அவங்கள டாக்டர்கிட்ட கூட்டு போறது நல்லது, சைக்கியாட்ரிஸ்ட் ஆர் சைக்காலஜிஸ்ட் சப்போர்ட்டுக்கு. ஆனா இவங்க அப்படி யோசிக்கிறாங்கன்றது நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு எப்படி மேம் தெரியும்? அதுக்கு அறிகுறிகள் இருக்கு, அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு விஷயம் அவங்க நல்ல கலகலப்பா பேசிட்டு இருந்திருப்போம், திடீர்னு வந்து யார்கிட்டையும் பேசாம எல்லாரையும் கட் பண்ணுவாங்க அவங்க. இது ஒரு கிளாசிக் சிம்டம் ஆஃப் டிப்ரெஷன், சூசைடோட சிம்டம்ஸ். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சாலும் நிறைய வந்து இன்னைக்கு விழிப்புணர்வு இல்லை. இப்போ நம்மளுடைய சொந்தங்களே நிறைய பேர் நம்ம இழந்திருப்போம். ஒரு ஒர்க் சர்க்கிளில் நிறைய பேர் சூசைட் பண்ணி நேற்று வரை சிரிச்சு தான் பேசிட்டு இருந்தா இன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களே அப்படின்னு. ஏன்னா டிப்ரெஷனா சூசைடா இருக்கும் என்னைக்குமே வந்து அப்படியே சோகமா மட்டும் இருக்க மாட்டாங்க. தே வில் ஆல்சோ ஆக்ட் as if they happy. ஸோ வி டோன்ட் நோ. அதனால ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனால் நெருங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கு அது வந்து தெரியும். ஆனால் பிரச்சனை என்னன்னா இவங்க அந்த நெட்வொர்க்கே கட் பண்ணிடுவாங்க, யாரையுமே தான் பக்கத்தில் வர விட மாட்டாங்க, தனிமையிலே இருப்பாங்க, விட்ரா ஆவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்குன்னு சில சிம்டம்ஸ் இருக்கும், அது நம்மளுக்கு பார்க்க முடியாது. கூட ஒரு அப்பா அம்மா இருந்தாங்களோ இல்லை இருந்தாங்களோ அவங்கள சாப்பாட்டு முறைகள் மாறும், உணவு பழக்க வழக்கங்கள் மாறும். திடீர்னு நிறையா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா சாப்பிடவே மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணுவாங்க மீல்ஸை. தூக்கத்தில் மெயினாக சைன் தெரியும். மெயினாக வந்து மென்டல் ப்ராப்ளமே சாப்பாடு தூக்கத்தில் தெரியும். திடீர்னு ரொம்ப தூங்குவாங்க டிப்ரெஷனில் இருக்கவங்க, இல்லைனா தூக்கமே வராமல் திடீர்னு முழிச்சுப்பாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்புறம் இரிட்டபிலிட்டி இன் மூட் இருக்கும். தற்கொலை தான் பண்ணணும்னு முடிவு பண்ணவங்க என்ன தெரியுமா, ஒரு விளக்கு வந்து அணையத்துக்குள்ள பிரகாசமா இருக்குன்ற மாதிரி எல்லாமே நல்லா பண்ணுவாங்க, எல்லாமே இதுவாக பண்ணுவாங்க. அப்படி அப்போவே நம்ம கவனிக்கணும் சம்திங் இஸ் ராங் பிகாஸ் தேவ் டிசைடட் ஆல்ரெடி டு லீவ் திஸ் பெயின். ஸோ பட் அவங்க ஏன் இந்த டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா நம்ம அவங்களுக்கு தெரியல செத்தா என்னாகும் அதெல்லாம் கூட யோசிக்கல. எனக்கு இந்த பெயின் தாங்க முடியல, இந்த இமோஷனல் பெயின் என்னால் முடியல, ஸோ ஐ வாண்ட் டு குவிட் திஸ். இதுக்கு மேலே வழியே கிடையாது எனக்கு, ஐ கம் டு த எண்ட் ஆஃப் த டனல், தெர் இஸ் நோ லைட், இதுக்கு மேலே வாழ்க்கை இல்லை. சரி, நிறைய பேர் கடன் பிரச்சனை, ஸோ லவ் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்கும்போது தே ஃபீல் லைக் தட்ஸ் நத்திங். மார்க் வாங்காமல், இப்போ மார்ச் ரிசல்ட் வருது மார்க் வாங்காமல், இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க.
சில பேர் தான் அவளுக்கு வந்து நியூஸ்ல வருது வழியே, எத்தனையோ இடத்துல வந்து தற்கொலைகள் முடியலன்னு பார்த்தா, இந்த மார்க் ஒண்ணு இல்லைன்னு எவ்வளோ பேர் எவ்வளோ செலிபிரிட்டி சொன்னா கூட, இது சின்ன வயசுல இருந்து அது ஊட்டப்படுற விஷயம். இந்த செல்ஃபோட இது கனெக்ட் ஆகுது. அப்போ அதுதான் முக்கியம் அப்படின்ற போது, அது இல்லைன்னா நான் எப்படி வாழ முடியும்? ஸோ நான் சொல்ற மாதிரி சிம்டம்ஸ் இதை கொஞ்சம் கவனிக்கணும் எல்லாரும். அண்ட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் தே வில் டாக் அபவுட் சூசைட். ஓகே. அப்போ அதை வந்து நம்ம என்ன நினைக்கலாம், சும்மா குலைக்கிற நாய் கிடைக்காது, ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு தடவை அவங்க அப்படி பேசினாலே அவங்கள கூப்பிட்டு ஓப்பனாகவே கேட்கலாம், உனக்கு அது மாதிரி தாட்ஸ் இருக்கா, ஏதாவது நீ பண்ணலான்னு இருக்கியா? ஓப்பனாக பண்ண மாட்டாங்க பொதுவாக. சூசைட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ரொம்ப க்ளோஸ்டாக இருப்பாங்க, ஓப்பனாக பண்ண மாட்டாங்க. அவங்கள போய் நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, சொல்லு 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 சொல்லுன்னு அட்வைஸ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு முதல்ல ஏன் வாழ்க்கையில் இல்லாத பிரச்சனையா அப்படின்றது முதல்ல பண்ணவே கூடாது. பிகாஸ் அவங்களுக்கு அவங்க பெயின் பெருசு. நீங்கள் போயிட்டு அது டிஸ்கவுண்ட் பண்ணீங்கன்னா they won't even open up to you. ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பெயின், ஐ அக்னாலேஜ். பட் வந்து நான் எப்பவும் இருக்கிறேன், நீ என்கிட்ட வந்து பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் சேனல் வச்சுக்கிட்டாலே ஓகே இவங்க சொன்னாங்களே. ஏன்னா இப்போ இன்னைக்கு ஸ்னேகான்ற மாதிரி ஒரு நமக்கு இது இருக்கு, 24/7 சூசைட் சப்போர்ட் சிஸ்டம்லாம் நிறைய இருக்கு. அந்த மாதிரி விஷயத்த அவங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா, திடீர்னு ஒரு நேரம் பாசிட்டிவ் தாட் வரும்போது ஒய் நாட் அப்படின்னு அவங்க அந்த ஃபோன் கால்ஸ் பண்ணலாம், இல்லை தெரப்பி ரீச் அவுட் பண்ணலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு இது கூட இருக்கிற நண்பர்கள் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும், பேரண்ட்ஸ் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும். இன்னைக்கு அவங்கவுங்க லைஃபே அவங்க பார்க்க முடியல, சுற்றி இருக்கிறவங்களை வந்து கவனிக்கிறதுக்கு இல்லாதனால தான் இன்னைக்கு சில இழப்புகள் ஏற்படுது. சூசைட் இருக்கவங்களும் புரிஞ்சுக்கணும், இந்த சிம்டம்ஸ் நம்மளுக்கு இருக்குனாலே எனி டைம் நம்ம பண்ணிடுவோம், ஓகே இப்படி வர ஆரம்பிச்சிச்சு, பெட்டர் நம்ம போய் டாக்டரை பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வரது ரொம்ப முக்கியம். இப்போது பேசிக்காகவே வந்துட்டு கவுன்சிலிங்னாலே இப்போ மக்கள் பயப்படுறாங்க. ஸோ இவங்க ஏதோ ப்ராப்ளம் போல் அப்படின்னு. ஆனால் இப்போ யூஎஸில் என்ன கல்ச்சர் இருக்கோ அதே மாதிரி ஃபுட்டு கல்ச்சர்லாம் இங்கே வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்கும் அதே எமோஷன்ஸ் தான், நமக்கும் அதே எமோஷன்ஸ் தான். அப்போ ஏன் இந்த கவுன்சிலிங்கிறது இன்னும் ஒரு மித்தாவே இருக்குது, ஒரு ஸ்டிக்மாவாக இருக்குன்ற மாதிரி இருக்குது. ஓகே, அதான் இப்போ இன்னும் அந்த ஸ்டிக்மா வந்து இப்போ நல்லா குறைஞ்சிருக்கு. கோவிடுக்கு அப்புறமே இது நான் என்னோட ப்ராக்டிஸ்லேயே பார்க்குற நல்லா குறைஞ்சிருக்கு. முன்னாடி தான் வந்து இந்த தெருவில் இந்த டாக்டர் இதுக்குள்ளே போனாலே ரொம்ப ஸ்டிக்மேட்டிக்காக ஃபீல் பண்ணுறது, அவங்க மென்டல் டாக்டர்ஸ்ன்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ கூட படித்தவங்க, நல்லா போஸ்ட் கிராஜுவேஷன் படித்தவங்க கூட அவங்க ஸ்பௌஸை நீங்கள் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னால், நான் என்ன பைத்தியமா, நான் வரமாட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், அவங்க என்ன சொல்லிட போகிறாங்க, நானே அவங்களுக்கு போய் கவுன்சிலிங் பண்ணேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதிலே கிளாசிக்காக தெரிஞ்சு அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒரு சிலருக்கு தெரியும் தனக்கு பிரச்சனை இருக்குது, போய் பேசினா சரியாகும்னு தெரியும். ஒரு சிலருக்கு வந்து தான் பிரச்சனையே இருக்குன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க, இன்சைட் இருக்காது. அதான் இன்னும் டேஞ்சரஸ். அவங்கள ஃபேமிலி தான் பிடிச்சி, ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹாலிக் பீப்புள் ஆர் மனச்சிதைவு, பைப்போலார், ஸ்கிசோஃப்ரெனியா, இவங்களுக்குலாம் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கவங்களுக்குலாம் மற்றவங்களுக்கு தான் பிரச்சனையாக இருக்கும், அவங்களுக்கு பிரச்சனையாகவே தெரியாது. தே ஹேவ் நோ கனெக்ஷன் வித் த எக்ஸ்டர்னல் வேர்ல்டு. அப்படி இருக்கிறவங்கள வந்து அவங்க தான் கூட்டிகிட்டு வந்து பண்ணணும். அதுதான் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி இப்போ ஆன்சைட்டி டிஸார்டர்ஸ்லாம் சொன்னீங்க இல்லையா, டிப்ரெஷன் இருக்கவங்களாம் இன்றைக்கி நிறைய பேர் அவங்களே வராங்க, எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு இதுலேருந்து வெளியில் வரணும். இன்றைக்கி 13-14 வயசு டீனேஜ் கூட நிறைய பேர் இன்றைக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. கோவிடுக்கு முன் பின்னு பார்த்தோன்னா, கோவிடுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மனநல பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் சொன்னீங்களா அந்த காலத்தில் இந்த காலத்தில் தெரியுதா இல்லையானா, உண்மைதான். அந்த காலத்தை விட இப்போ அதிகமாக இருக்குது மனநல பிரச்சனைகள். பிகாஸ் உங்களுக்கே தெரியும், டுவெல் கரியர் ஃபேமிலி வந்தாச்சு, ஒரு ஃபேமிலி சிஸ்டம், மாரல் வேல்யூஸ், அது மாதிரி அது சொல்லிக் கொடுக்கறதுக்கும் இன்றைக்கி ஆள் கிடையாது. மாடர்னைசேஷன், குளோபலைசேஷன், முக்கியமாக சோஷியல் மீடியா, இந்த மாதிரிலாம். அந்த காலத்தில் பெருசாக நாங்கள் படிக்கும்போது பெரிய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. அது இப்போ பாருங்கள், இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் மத்தியில் பசங்க படிக்கிறதே பெரிய விஷயம் இருக்குது. ஸோ தீஸ் ஃபேக்டர்ஸ் இன்க்ரீஸ் த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ். மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இப்போ முன்னைக்கு இப்போ அதிகமாக தான் இருக்குது. ஹெல்ப் சீக்கிங் பிஹேவியரும் நான் என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா இன்றைக்கி நல்லாவே இருக்குது, நல்ல அவேர்னஸும் இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் வந்து தெரப்பி போகிறத ஒரு கெத்தாக கூட சொல்லிக்கிறாங்க. இன்றைக்கி டீனேஜர் சொல்கிறாங்க ஐம் அண்டர் கோயிங் தெரப்பி, தட் அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு அது பெருசாக போயிட்டு இருக்கு. சோஃபார் ஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக்கான அவேர்னஸ் மக்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கோம் மேம். தேங்க்யூ ஃபார் த தாட்ஃபுல் இன்டர்வியூ. நன்றி.